கூப்பிட்டு சொல். மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவைப் போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. இந்த நாளிலுமே உங்க எல்லாரையும் பார்ப்பதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி காணப்படுகிறது. I'm really happy to see you all today. உங்க வீட்டுக்குள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த இந்த மேலான பாக்கியத்தை நினைத்து கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். I really thank God for giving me this opportunity to come to your house and pray for you. கடந்த நாட்கள் எல்லாம் பயங்கரமான நாட்களா இருந்தது உண்மைதான். It is true that the previous days were a bit difficult. விசேஷமாக 2020 ஆண்டு ஒரு பயங்கரத்தின் ஆண்டு, உலகம் முழுவதும் அதை பார்த்து பயந்த ஒரு ஆண்டாயிருந்தது. Especially the year 2020 was a fearful year. All over the world the people were afraid of it. எங்க பார்த்தாலும் கொரோனான்றதான ஒரு சத்தம் கேட்டது. And everywhere we hear the sound of corona. எங்க பார்த்தாலும் பேண்டமிக், மாஸ்க் போடுங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, இப்படிப்பட்ட செய்திகளையே நீங்க கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள். All over we are hearing words like wear your mask or maintain distance or the pandemic, the words we were hearing. ஆனால் கர்த்தர் கிருபையாய் நம்மை ஜீவனோடு பாதுகாத்து வந்திருக்கிறார். But God through his mercy was protecting us till now. இது நம்மளுடைய படிப்பு அல்ல, பணம் அல்ல, பொருள் அல்ல, எல்லாம் கர்த்தருடைய சுத்த கிருபை. It is not because of our money or because of our education, it was only because of the God's pure mercy. நம்ம விட அதிகமாய் படித்தவர்கள், நம்மை விட அதிகமாய் தாளந்து படைத்தவர்கள், பெரிய பெரிய எம்எல்ஏஸா இருக்கட்டும், எம்பிஸா இருக்கட்டும், டாக்டர்ஸா இருக்கட்டும், மெடிக்கல் ஸ்டாஃபா இருக்கட்டும், அவங்க எல்லாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டார்கள். There were many people who were more educated than us, who were more popular than us. They left the earth because of this disease. ஆனா கர்த்தர் கிருபையாய் என்னையும் பாதுகாத்து வந்தபடியால் கர்த்தருக்கு நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்ணீரோடு நன்றி சொல்ல வேண்டும். God, since he has protected us till now, we have to give him heartfelt gratitude. இந்த நாளிலுமாய் உங்களோடு பேசும்படியாக கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். The Lord has given me a word this day to speak to you. வாசிப்போம். ஏசாயா 51 அதிகாரம் அதில் உள்ள 14 வசனத்தை வாசிக்க போகிறோம். Let us read Isaiah chapter 51 verse 14. சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான், அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவதும் இல்லை. இந்த வசனத்துல கர்த்தர் உங்களுக்கு 3 காரியங்களை சொல்லுகிறார். The Lord is telling you 3 things from this verse. முதலாவது, firstly, சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். The one who is in prison will be delivered quickly. இரண்டாவது, அவன் சாவதில்லை. Secondly, that person will not die. மூன்றாவது, அவனுக்கு குறை இருப்பதில்லை. Thirdly, he will not lack anything. இந்த நாளில் இந்த 3 காரியத்தையும் விசுவாசத்தோடு ஜெபித்து நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். We have to pray for these things and hold it on to our lives. சிறைப்பட்டு போன உன்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் சிறைப்பட்டு போயிருக்கலாம். Maybe in your life many things might have been taken as captive. உங்களுடைய கணவன் ஏதோ ஒரு காரியத்துல சிறைப்பட்டு போயிருக்கிறார். Maybe your husband might be bound by certain things. உன் பிள்ளைகள் சில கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாயிருக்கலாம். Maybe your children might be prisoners of certain bad habits. இல்ல சில வியாதியினால் நான் கட்டப்பட்டு இருக்கிறேன். Or you might be in prison because of various diseases. பண குறைச்சல், பேங்க்குக்கு எனக்கு லோன் கட்ட முடியல, நான் கொடுக்க வேண்டிய பணங்களை கொடுக்க முடியல, அது ஒரு பெரிய ஒரு நிந்தையில நான் கட்டப்பட்டு இருக்கிறேன். Or you might say I'm under a lot of loans and I'm not able to pay the mortgage which I took in from that land. இப்படி எந்த விதமான சிறையிருப்புல நீங்க கட்டப்பட்டு இருந்தாலும், no matter in what way you have been bound in this year, அது எப்படிப்பட்ட சிறையிருப்பா இருந்தாலும், no matter what bondage it is, கர்த்தர் உங்களை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார், the Lord is telling you this day, அந்த சூழ்நிலையிலிருந்து தீவிரமாய் வெளியே வர போறீங்க. You will come out of that situation quickly. தைரியமாய் சொல்லுங்கள், தீவிரமாய் வெளியே வர போகிறேன். Tell it with boldness that you will come out of that situation quickly. தீவிரமாய் இந்த ஆண்டு நான் வெளியே வர போகிறேன். Yes, I will come out of it quickly. அநேகர் என்னை பார்த்து சொன்னார்கள், many have told me like this, இந்த பிரச்சனையில இருந்து நீ வெளியே வர போறதில்ல, இதிலே தான் நீ சாவ போறேன்னு சொன்னாங்க. They have told me like this that you will never come out of the situation, you will go and die in the situation. டாக்டர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், இந்த வியாதியிலிருந்து நீ வெளியே வர போறதில்ல.
The doctors have said that you will not be saved from this disease. ஆமா கண்டினியூஸா இதுக்கு நீ மெடிசன் எடுக்க தான் செய்யணும். You also have to take this medicine until the last day of your life. ஆமா இதுல இருந்து விடுதலையே இல்ல, நான் ஒரு மரண படுக்கையில தான் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த செய்தியை ஒருவேளை ஹாஸ்பிடல்ல இருந்து கூட நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். You might be listening to this message from your hospital thinking that there is no deliverance. ஓ அவ்வளவுதான், இனி நான் எனக்கு முடிவே இல்லைன்னு சொல்லுகிறதான உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். The Lord is telling to you, one who was saying that there is no deliverance for me. அந்த கிடங்குல நீ சாவதில்லை. You will not die in the dungeon. தைரியமாய் சொல்லுங்கள், நீங்க சாக போறதில்லை. Tell it with confidence that you will not die. அடுத்தது கர்த்தர் மூன்றாவதாக சொல்லுகிறார், உன்னுடைய அப்பமும் குறைபடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thirdly, the Lord is telling that there will be no lack of bread. கடந்த ஆண்டுல இந்த கொரோனா நிமித்தமாய் வந்ததான இந்த ஷட் டவுன்ல பார்க்கும்போது, when we were looking at the lockdowns which came because of this disease, எல்லா தொழிலையும் ஒரு பெரிய கடினம், ஒரு நெருக்கம் உண்டானது உண்மைதான். there was a lot of difficulty and a lot of hindrance in various businesses. வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. There was a situation in which we cannot go to work. வேலைக்கு போனாலும் சம்பளம் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. Or sometimes maybe if you work also you will not be getting the salary. பாஸ் சொல்லுகிறார், உனக்கு வேணும்னா நான் half salary தரேன். The boss is telling that I might be able to give you half of your salary. இல்லட்ட வேலையை விட்டு போயிருங்கன்னு ஈஸியா பாஸ் சொல்லிட்டாரு. And he says it in a simple way, telling that if you don't want to work you can leave the job. ஆனா நான் என்ன செய்வேன்னு அழுததான நாட்கள் உண்மைதான். It is true, many days you were shedding tears because of this fact. நான் எப்படி ஃபீஸ் கட்ட போறேன் பிள்ளைங்களுக்கு? How am I going to pay the fees of my children? லோன் உடையதான பணங்களை நான் எப்படி கட்ட போகிறேன்? How am I going to repay the loans? வட்டிக்கு கொடுக்க வேண்டியதான அந்த பணங்கள் கரெக்டா அந்த டேட்டுக்கு வருவாங்களே, நான் என்ன செய்ய போறேன்? How am I going to answer the money lenders who come at the right date? என்னுடைய ஹவுஸ் ரெண்ட் நான் கொடுக்கணுமே, அல்லாட்ட ஹவுஸ் ஓனருக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? What answer will I give to my house owner when he asks for rent? இப்படி अनेक காரியங்களை சிறைப்பட்டது உண்மைதான். It is true that you are bound by many things like this. அதே அதிகாரத்துல ஏசாயா 51ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்தை வாசிங்க. In the same chapter, let us read verse 21. ஆகையால் சிறுமைப்பட்டவளே, மதுபானம் குடியாமல் வெறி கொண்டவளே, நீ கேள். ஓ கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தையை பாருங்கள். Let us listen what the Lord is telling now. சிறுமைப்பட்டவளே, The one who has been oppressed. சிறுமைப்பட்டவளே, The one who has been oppressed. அநேக காரியத்தினால சிறுமைப்பட்டிருக்கிறது உண்மைதான். It is true that you have been oppressed by a lot of things. அதே வசனத்துல அடுத்த வார்த்தையை நீங்க கவனித்து பாருங்கள். When we look forward in that verse, ஆணித்தரமாய் நீ இந்த ஆண்டு விசுவாசிக்க போகிறாய். you are going to have faith that the Lord will deliver me from all these problems and I'll come out of it very quickly. இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கிறது உண்மைதான். It is true that you have a lot of problems like this. ஆனா கர்த்தர் இந்த ஆண்டு ஒரு விசேஷித்த பாதுகாப்பை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். But the Lord is telling that He is going to give a special deliverance in this year. ஒரு விசேஷமான பாதுகாப்பு. It is a special deliverance. வசனம் 16, அதே ஏசாயா 51ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. If we read the same chapter, verse 16. நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலிலான் உன்னை மறைக்கிறேன். என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord is telling like this, that I will cover you with the shadow of my hand. என் கரத்தின் நிழலினாலேயே உன்னை மறைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். You will be covered with the shadow of my hand. கடந்த நாட்கள் எல்லாம் நீ தலை குனிந்தது போதும். It is enough that you have been putting your head down in shame in the கடந்த previous days. நாட்கள் எல்லாம் நீங்க கண்ணீரோடு இருந்து அழுது கொண்டிருந்ததான நாட்கள் போதும். Let the days in which you have been shedding tears, let it end from this day. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், என் கரத்தின் நிழலின் கீழ் நீ ஓடி வா. The Lord is telling that come under the shadow of my hand. என் கரத்தின் நிழலினால் தான் நான் உன்னை மூட போறேன் என்று கர்த்தர் The சொல்லுகிறார். Lord is telling like this, I will cover you with the shadow of my hand. எந்த வியாதியும் உன்னை கண்டிப்பாக தொட முடியாது. No disease will touch you. எந்த பிரச்சனைகளோ போராட்டங்களோ கண்டிப்பாக உங்களை தொடவே முடியாது. No problems or no things in the world will touch you. அதை நீங்க உண்மையாய் ஃபீல் பண்ண வேண்டும். You will see it this year. ஆனா கர்த்தர் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், If you want to look for an example, இந்த கோழியை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். you might know about chickens. இந்த கோழி என்ன செய்யும்னா அது முட்டையிட்டு அடை காக்கும். Now this hen will lay its egg and will sit on it. 21 நாள் அது ஹேட்ச் ஆகிறதுக்காக அடை காக்கும். It will stay there like that for 21 days.
இந்த நாட்கள்ல அந்த கோழி, தாய் கோழிக்கு வெளியே அப்படியே போயிட்டு வரணும், போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரணும், இல்ல ஏதோ கொஞ்சம் ஆகாரத்தை சாப்பிட்டு வரணும்னா அது போகவே போகாது, எழும்பவே எழும்பாது. Now this hen during this period will not roam around here and there searching for water or food. அதோடைய செட்டைகளை விரித்து அந்த முட்டையை அப்படியே பத்திரமா வைத்துக் கொள்ளும். It will cover the egg with its feathers. ஒருவேளை ஒரு முட்டை அப்படி வெளியே விலகி போனாலும், Even if there is an egg which moves away, உடனே அது சிறகினால் அது அப்படியே க்ளோஸா அந்த சூட்டுக்குள்ள அப்படியே வைத்து விடும். it will bring it together and cover it with its feathers. அந்த கோழிக்கு ஒரு நல்ல ஞானம் உண்டு. This hen is a bit smart. நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தா யாராவது என் முட்டையை கொண்டு போய் விடுவார்கள். That if it is careless in watching the eggs, someone might take it away. கொஞ்சம் நான் அப்படியே வெளியே போயிட்டு வந்தேன்னா கண்டிப்பாக என் முட்டை எதுவும் ஹேட்ச் ஆகாது, அது குஞ்சு பொரிக்காது. அதனால கான்ஷியஸா டே அண்ட் நைட் அப்படியே உட்கார்ந்து அதை பாதுகாத்து கொள்ளும். It will consciously protect the eggs because if it goes somewhere else, the eggs will not hatch. அந்த முட்டை ஹேட்ச் ஆகி அது குஞ்சு பொரிச்சு அந்த சின்ன சின்ன குஞ்சுகள் வந்தாலும் வெளியே வந்த பிறகு, Even if the eggs hatch and the chicks come out, அந்த சின்ன குஞ்சு அப்படி வெளியே போனாலும் உடனே அதை கூப்பிட்டு அப்படியே அதோடைய செட்டையின் கீழ் அணைத்து வைத்துக் கொள்ளும். it will keep it under its wings. It will not allow it to roam here and there. ஒருவேளை ஒரு குஞ்சு ரொம்ப போர் அடிக்கி, ரொம்ப சூடா இருக்குன்னு சொல்லி அது வெளியே போச்சுன்னா, Suppose if there's a chick which says it is very boring here, and if it goes out, காக்காவோ ஏதாவது ஒரு பறவை வந்து அந்த சின்ன குஞ்சை கொண்டு போய்விடும். some crow or some other bird will take it away. அந்த ஒரு முட்டை ரொம்ப சூடா இருக்கு, ஐ வாண்ட் டு கோ அவுட் சைட், வெளியே போகணும்னு சொல்லி அந்த ரெக்கைக்கு வெளியே போச்சுன்னா அது ஹேட்ச் ஆகாது. If there is an egg which moves away because of the heat, that egg will not hatch. இதை போல தானே நீங்க இந்த எக்ஸாம்பிள் உள்ளத்துல வைத்துக் கொள்ளுங்கள். Keep this example in your hearts. நீங்கள் ஆண்டவருடைய கரத்தின் அந்த நிழலிற்குள் பத்திரமாய் இருக்க வேண்டும். You should be under the shadow of the hand of the Lord. ஒருவேளை அந்த கரத்தின் நிழலை விட்டு நீங்க தூர வந்து விட்டீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில உங்களுக்கு போராட்டம் வரும். If you move away from the shadow of God's hand, definitely there will be problems in your life. கண்டிப்பாக வாழ்க்கையில பிரச்சனைகள் வரதான் செய்யும். Definitely there will be difficulties in your life. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் ஒரு கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in the last days. கர்த்தருடைய வருகை சமீபம் 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 என்று எல்லா பகுதிகளிலும் நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். We have been hearing here and there that the Lord's coming is drawing near. அநேக விதமான புதிய புதிய வியாதிகளை நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள். You're coming across many new diseases. யுத்தங்களை கேள்விப்படுகிறீர்கள். You're hearing about many wars. அநேக இடத்துல நிலநடுக்கங்கள் earthquakes நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள். You're hearing about earthquakes in different places. இதெல்லாம் கேள்விப்படும்போது கர்த்தருடைய வருகை சமீபம், மிக சமீபம் என்பதை நீங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள When we வேண்டும். look at all these things, we have to keep one thing in mind, that the Lord's coming is drawing very near. ஒருவேளை நீங்க ஊழியம் செய்தவர்களாய் கூட இருக்கலாம். Maybe you might be helping, you might be doing ministry to the Lord. கர்த்தருக்கு அநேக காரியங்களை ஒரு காலத்துல செய்தவர்களாய் இருக்கலாம். Maybe you might have done a lot of things for the Lord in the previous years. ஆனா இந்த நாட்கள்ல சோர்ந்து போய் உலகத்துக்கு பின்னால ஒருவேளை நீங்க போயிருக்கலாம். Maybe you would have given up and you will be going behind the world in these days. நான் ஜெபித்து எனக்கு என்ன பிரயோஜனம்? What is the benefit of me praying? நான் அதிகமாக கர்த்தருடைய பாதத்துல இருந்து இருந்து எனக்கு எதுவும் கைக்கூடி வரவில்லை, அதனால ஐ அம் கோயிங் அவுட் அப்படின்னு சொல்லி அவருடைய செட்டையின் நிழலை விட்டு நீங்க தூர போகும்போது, When you say that there is no benefit in staying under the wings of the Lord and you move out, உங்களுக்கு அநேக பிரச்சனைகள் வரும். you might have to face a lot of consequences. நீங்க இப்ப ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறதான இந்த பலவீனங்கள், இப்ப நீங்கள் கடந்து போகிறதான இந்த கடன் பாரங்கள், இப்ப நீங்க கடந்து போகிறதான இந்த நெருக்கங்களுக்கு இதுதான் ரீசனா இருக்கிறது. Maybe this might be the reason of the difficulties which you are facing in present time. ஒரு தீர்மானத்தை நாம் எடுப்போம். Let us take one decision. ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டுல Lord, in this new year, உங்க சட்டையின் கீழே உங்க கரத்தின் நிழலை விட்டு நான் தூர போக மாட்டேன் ஆண்டவரே. Lord, I will never move away from the shadow of your hand. நான் கடந்து போகிறதான இந்த பிரச்சனையில இருந்து தீவிரமா எனக்கு ஒரு விடுதலை தாங்க. Lord, save me quickly from the difficulties and the problems which I'm going through now. இந்த ஒரு தடவை எனக்கு ஒரு சான்ஸ் தாங்க ஆண்டவரே. Lord, give me one more chance. I want to come under your wings. ஆண்டவரே, உங்க சட்டையின் கீழ் நான் வர வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுங்கள். Lord, tell to the Lord, Lord, I desire to come under your wings, and surrender yourselves to the Lord. அவன் கிடங்கிலே சாவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord is telling that he will not die in the dungeons. இந்த கிடங்கு இது சாவதில்லை, இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் வாசிக்கும் போது, When we read all these verses,
இந்த பகுதியை நம்ம தியானிக்கும் போது நமக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜோசப்பா தான் இருக்க வேண்டும். When we look at this, the best illustration which we can come across is Joseph. யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது, When we look at the life of Joseph, யோசேப்பு கர்த்தருக்கு பயந்ததான ஒரு மகனாய் இருந்தான். Joseph was a man who feared the Lord. சின்ன வயதுல இருந்தே கர்த்தருடைய காரியங்களை மிகவும் உற்சாகமா இருந்ததான ஒரு வாலிபனாய் இருந்தான். Joseph, from his young age, was very interested in the things of the Lord. தகப்பனுடைய வயதான நாட்கள்ல பிறந்ததான மகனாய் இருந்தபடியால் தகப்பன் இந்த மகனை மிகவும் நேசித்தார். His father loved him a lot because Joseph was born in the later part of his life. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் அலசி பார்க்கும்போது, When we look at the life of Joseph, யோசேப்போடு கூட பிறந்ததான சகோதரர்கள் எல்லாரும் யோசேப்பை மிகவும் விரோதமாய் பார்த்தார்கள். all the brothers of Joseph hated him. எப்படியாவது இவனை நிர்மூலமாக்க வேண்டும் என்று அநேக திட்டங்களை போட்டார்கள். They had a lot of plans to pull him down. ஒரு சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். They were always waiting for one chance to pull him எப்ப down. இந்த யோசேப்பை அவனுடைய தரிசனங்களை அவனுடைய பிரதிஷ்டையை நிர்மூலமாக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்து கொண்டே இருந்தார்கள். They were waiting for one chance to pull down Joseph from his vision and his dreams. நாட்கள் கடந்து வந்தது. The days were rolling on. அவங்க விரும்பின மாதிரியே ஒரு நாள் யோசேப்பை பிடித்து கொண்டார்கள். They caught hold of Joseph just like they desired. அவனுடைய வஸ்திரத்தை கிழித்தார்கள். They ripped apart his clothes. அவனை ஒரு கிடங்குக்குள்ளால போட்டு விட்டார்கள். They put him in a well. எல்லாரும் நினைச்சாங்க யோசேப்புடைய கதை முடிந்து போனது. Everyone were thinking the story of Joseph will end over there. யோசேப்பு அவ்வளவுதான் மரித்து விட்டான், இனி யோசேப்புடைய ஹிஸ்டரியே இருக்காதுன்னு நினைத்தார்கள். They were thinking Joseph will die soon and there will be no more story of his Joseph. யோசேப்பை எகிப்துல கூட விற்று போட்டார்கள். They sold Joseph to Egypt. எங்க போனாலும் யோசேப்பு கர்த்தருக்கு உண்மையாயிருந்தான். But if you see Joseph, wherever he went, he was true to the Lord. எந்த சூழ்நிலையில யோசேப்பை கொண்டு விட்டாலும் கர்த்தருக்கு உண்மையாய் நடந்து கொண்டான். Joseph was truthful and faithful for the Lord wherever he was. அவனை கொண்டு விட்டதான் அந்த போர்த்திபாருடைய வீட்டிலேயும் கர்த்தருக்கு உண்மையாய் தான் நடந்து கொண்டான். Even in the Potiphar's house where Joseph was sold, he was faithful to the Lord. கர்த்தர் இதெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருந்தார். The Lord was watching over all this. அவனை ஜெயில்ல கூட போட்டார்கள். He was even thrown to the prison. அந்த ஜெயில்ல போட்டா கூட Even though that he was thrown to the prison, அங்கேயும் கர்த்தருக்கு உண்மையாய் தான் இருந்தான். he was faithful to the Lord even there. இப்படி உண்மையா இருந்து என்ன புண்ணியம்? What benefit does he get being faithful to the Lord? நானும் கர்த்தருக்கு உண்மையாய் தான் சின்ன வயதுல இருந்து என் வாலிப வயதுல நான் கர்த்தருக்கு பயந்து தானே நடக்கிறேன். You might say, even I am also faithful like Joseph from a young age. சின்ன வயதுல இருந்து கர்த்தருக்கு நான் பிரியமாய் என் பெற்றோருக்கு நான் பயந்து நடந்தது தானே. இதனால வாட் என்ன எனக்கு கிடைத்ததுன்னு ஒருவேளை நீங்க என்னை பார்த்து கேட்கலாம். You might be asking, what is this benefit of me being faithful to the Lord right from a young age? ஆனா வசனம் யோசேப்பை பற்றி என்ன சொல்லுது தெரியுமா? But when we read about Joseph in the Bible, what do we know? யோசேப்புக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? What is the blessing that Joseph got? வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 49 அதிகாரம் 22 முதல் வாசித்து பாருங்கள். When we read Genesis chapter 49 verse 22, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். ஓகே, இந்த பகுதியில் வாசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாய் காணப்படுகிறது. when we read this passage, we are joyful. யோசேப்பு ஒரு கனி தரும் செடி. Joseph is a fruitful vine. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? யோசேப்பு கனி தரும் செடி. Joseph is a fruitful vine. நீங்க விரும்புனீங்கன்னா யோசேப் அந்த பேரை எடுத்துட்டு உங்க பேரை கூட போட்டு நீங்க வாசித்து பார்க்கலாம். You can even put your words, put your name over there telling that I am a fruitful vine. நீங்க எங்க இருந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்க வீட்டுல நீங்க ஒரு நல்ல கனி தரும் செடியா இருக்க வேண்டும். You must be a fruitful vine wherever you are, no matter what situation you are. உங்க சபையில நீங்க ஒரு கனி தரும் செடியா இருக்க வேண்டும். You must be fruitful even in the church where you are. அப்படி நீங்க சபையில உண்மையா இருக்கும்போது வசனம் சொல்லுகிறது, when you're truthful and faithful, the Bible says this way, அவருடைய கொடிகள் செவரின் மேல் படரும் என்று வாசிக்கிறோம். he was grown on the walls. அந்த செவரின் மேல் படர்ந்து போகிறதான அனுபவத்தை கர்த்தர் இந்த ஆண்டு உங்களுக்கு கட்டளையிடுவாராக. The Lord will make you spread out here and there in this year. இந்த செடி வளரக்கூடாதபடிக்கு, இந்த யோசேப்புன்றதான செடி வளரக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும், no matter how many difficulty comes to this plant Joseph,
இந்த யோசிப்புன்றதான செடியின் மேல் கல்ல போட்டாலும் முள்ள போட்டாலும் அது கவலைப்படவே இல்லை. No matter people were throwing stones or throwing arrows at it, it did not be afraid. அந்த யோசிப்புன்றதான செடி என்ன செய்தது? What did this vine Joseph do? அவனுடைய கொடிகள் செவரின் மேல் படர்ந்து போனது. That vine spread across the walls. அந்த படருகிறதான அனுபவத்தை கர்த்தர் இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுப்பாராக. The Lord will give you this benefit of spreading. ஒருவேளை நீங்க ஒரு சின்ன ஒரு பிசினஸ் தான் செய்து கொண்டிருக்கலாம். Maybe you might be doing a small business. இந்த பிசினஸ் இந்த பேண்டமிக் முடிஞ்சு இன்னும் நம்ம சரியா நாங்க எழும்பவே இல்லை, என் பிசினஸ்ல என்ன ஆசீர்வாதம் இருக்க போகுதோ, எப்படி இந்த பிசினஸ் நான் நடத்த போறேன்னு நீங்க கவலையோடு பார்த்து கொண்டிருக்கலாம். Maybe you might be thinking with worry that what will happen to my business which has already fallen this far because of this pandemic. எல்லா பக்கமும் லாக்டவுன்னால பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிற்று. Because of the lockdowns everywhere, whatever my children were studying, everything had been stopped. என் பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், பிள்ளைகளுடைய வேலைகள் எப்படி இருக்க போகுதோன்னு ஒருவேளை கண்ணீரோடு பார்த்து கொண்டிருந்த தாய்மார் ஒருவேளை இருக்கலாம். Maybe you might be a mother thinking about the future of your child, thinking what will happen next because of this lockdowns. ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், But the Lord is telling you this. நீ ஒரு யோசேப்பா இருக்க முடியும் என்றால், If you are like Joseph, உன்னுடைய பிள்ளைகள் அல்ல உன்னுடைய கொடிகள் சுவரின் மேல் படர்ந்து வருவார்கள். your children will spread out like Joseph. அது சுவரின் மேல் படருகிறதான ஒரு அனுபவம். This is a way of spreading. எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் சரி, No matter what disturbance come, எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி, no matter what difficulties come, கண்டிப்பாக இந்த ஆண்டு நீ படர்ந்து மேலே எழும்ப போகிறாய். you will rise up like Joseph. அது சுவரின் மேல சுவரை கட்டியாவது அதை ஸ்டாப் பண்ணலான்னு ட்ரை பண்ணாங்க. People were thinking they can stop it by building a wall. அந்த சுவரையும் தாண்டி அந்த கொடிகள் படர்ந்தது என்று வேதம் But the சொல்லுகிறது. Bible says this vine grew across it. அது மட்டுமல்ல, தொடர்ந்து நீங்க வாசித்தால் 23ஆம் வசனத்தை வாசிங்க. When we read verse 23, வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். வாழ்க்கையில உனக்கு விரோதமா அநேக வில்கள் வரலாம். maybe there might be many arrows which come against you. உன்னுடைய வளர்ச்சிக்கு விரோதமாக, உன் குடும்பத்திற்கு விரோதமாக, உன் பிள்ளைகளுக்கு விரோதமாக அநேக விதமான அம்புகள் வரலாம். Many arrows might come against you and your children's life. டோன்ட் வரி, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. Don't worry about anything. காரணம் கர்த்தருடைய கரத்தின் நிழலின் கீழ் நீங்க இருக்கிறீங்க. Because you are under the shadow of the Lord. கண்டிப்பாக யோசேப் வளர்ந்தோங்க செய்ததான தேவன் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உங்க குடும்பத்தையும் இந்த ஆண்டு வளர்ந்தோங்க செய்வாராக. Definitely the Lord who increased Joseph will definitely increase you and your children's life. சங்கீதம் 128:3 இப்படி சொல்லுகிறது. Psalm 128:3 tells like this. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். மனைவி வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். We read in the Bible that your wife will be a fruitful vine. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும், to all the ladies who are listening to this, கண்டிப்பாக உங்க வீட்டில நீங்க ஒரு கனி தரும் செடியாய் தான் இருக்க you வேண்டும். must be a fruitful vine in your house. நீங்க எந்த சபைக்கு போனாலும் சரி, No matter to which church you are going, நீங்க போற சபையில கர்த்தருக்கு சாட்சியா இருக்க வேண்டும். be a testimony for the Lord in முழு that place. குடும்பமும் கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்களாய் நீங்கள் காணப்பட Your வேண்டும். whole family must be established and rooted in the church. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு புதிய உற்சாகம் இந்த ஆண்டு உண்டாகட்டும். In this year, let us be more enthusiastic for the எந்த Lord. காரியம் கர்த்தருக்கு செய்தாலும் மன உற்சாகமாய் தான் நீங்கள் செய்து பாருங்கள். No matter what you do for the Lord, be enthusiastic. கர்த்தருக்கு கொடுப்பதா இருக்கலாம், Maybe it is giving to the Lord. ஒருவேளை ஊழியம் செய்கிறதா இருக்கலாம், Maybe it is serving the Lord. ஒருவேளை ஏழைகளுக்கு உதவி செய்வதா Or இருக்கலாம். maybe it is helping the poor. எந்த காரியம் செய்தாலும் சரி, Whatever it is, இந்த ஆண்டு நீங்க ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே ஆவிக்குரிய ஒரு உன்னத அனுபவத்துல என்னை கொண்டு போங்க. tell to the Lord, Lord, take me to the higher level in my spirituality. பரலோகத்தின் காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் வாஞ்சிக்கும் போது, When you desire the Lord's things and heaven, உங்க குடும்பத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். there will be a great blessing in your family. உங்க சந்ததிகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். Your generation will be a blessed உங்க generation. பிள்ளைகளுடைய பிள்ளைகள் Your children's children. கர்த்தருக்கு
முன்பாக சாட்சியாய் இருப்பார்கள். will be a testimony for the Lord. கண்டிப்பாக இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை அப்படியே நடத்துவாராக. Definitely the Lord will lead you in this இந்த year. வார்த்தைகள் எல்லாம் நீங்க கேட்டது உண்மைதான். It is true that you have been listening to all these words. இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுக்க முடியும் என்றால், If you are able to surrender to this word, கர்த்தர் கடைசியாக உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவார். the Lord is telling to you, the Lord will tell you one thing. ஏசாயா 27 அதிகாரம் 6 வசனத்தை வாசிங்க. Isaiah chapter 27 verse 6. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். நாட்கள் வரப்போகிறது. There are going to be days. 2021 ஆண்டுல கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறதான வார்த்தை, The Lord is telling you this word in this year 2021. நாட்கள் வரப்போகிறது. They are coming days. கடந்த நாட்கள் நடந்த காரியங்களை நினைச்சு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. Do not worry about the things which are happened in the previous கடந்த days. நாட்கள்ல நடந்ததான காரியங்களே நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. Do not worry about the things which were happening in the previous days. இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு விசேஷமாய் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். The Lord is going to do a special thing in this year. தீவிரமாய் செய்வேன்னு சொன்னார். She told that he will do it quickly. தீவிரமாய் செய்ய போகிறார். He will do it quickly. நாட்கள் வரும். There are days that are going to come. அந்த நாட்கள் எப்படி இருக்கு தெரியுமா? மறுபடியும் வாசிங்க. Let's read இடத்துல உங்க that. பேரை போட்டுக்கங்க. You might want to put your name also there. நாட்கள் வரப்போகிறது. There are days that are coming. எப்படி உள்ள நாட்கள்? What sort of days? நீங்கள் முதலாவது வேர் பற்றி You will be rooted. நல்ல வேர் பிடிக்க போறீங்க. You will take root. நல்ல எஸ்டாப்லிஷ் ஆக போறீங்க. You will be established. நீங்க வேர் பற்றி You will take root. வேர் பற்றின உடனே அடுத்து என்ன நடக்க போகுது? What will happen after that? என்ன வாசிக்கிறோம்? What do we read? இஸ்ரவேல் பூத்து பூக்களை காய்த்து விட்டு You will blossom. நிறைய காயெல்லாம் காய்ச்சு You will give fruit. அடுத்தது உலகத்தை நிரப்ப போறதான நாட்கள் வரும் என்று கர்த்தர் And you சொல்லுகிறார். will fill the world. இந்த வார்த்தையை தைரியமாய் பிடித்துக் கொள்ளுங்கள். Hold on to this word. கர்த்தர் கண்டிப்பாக இந்த வார்த்தையின்படியே உங்களை நடத்துவேன்னு ப்ராமிஸ் The பண்ணுகிறார். Lord is promising that definitely that he will lead you to நம்ம this word. ஆரம்பத்துல வாசித்ததான வசனம் ஏசாயா 51:14 மறுபடியும் ஞாபகப்படுத்தி நான் முடிக்க I விரும்புகிறேன். want to remind of the verse which we read before and I want to close with that. சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாகுவான். The one who has been taken captive will be delivered quickly. அவன் கிடங்கிலே சாவதில்லை. He will not die in the dungeon. அவனுடைய அப்பமும் குறைவுபடுவதில்லை. He will not lack bread over there. இந்த வார்த்தைகளை எல்லாம் பிடித்துக் கொள்ளுங்கள். Hold on to all these things. கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே உங்களை நடத்த போகிறார். The Lord will lead you according to this word. அவர் சொல்லுகிறார், நித்தமும் நான் உன்னை நடத்துவேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். The Lord is telling that I will lead you till everlasting. கண்களை மூடுவோமா? Let us close our eyes. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். I want to pray for you. எங்களை அதிகமாய் நேசிக்கும் நல்ல நாளிலுமாய் அருமையான பிள்ளைகளுக்கு உங்க வார்த்தையை நான் சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே. உங்க வார்த்தையின்படியே நீங்க இந்த பிள்ளைகளை நடத்துங்க ஆண்டவரே. வியாதியோடு பலவீனத்தோடு அநேக போராட்டங்கள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், இது எல்லாம் நான் எப்படி கிராஸ் பண்ண போறேன்னு சொல்லி கலக்கத்தோடு இந்த வார்த்தைகளை பார்க்கிறதான உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துல ஒரு புதிய நம்பிக்கை உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த ஆண்டு கர்த்தர் செய்ய போகிறதான எல்லா அற்புதங்களையும் நினைத்து அட்வான்ஸாகவே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அவங்க இருக்கிற பிரச்சனையிலிருந்து தீவிரமாய் வெளியே வருவாங்கன்னு சொன்னீங்க ஆண்டவரே. ஒருவேளை அருமையான பிள்ளைகளுடைய அருமையான குடும்பத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், அவங்க பிள்ளைங்க எந்த சிறையிருப்பில் இருந்தாலும் சரி, ஒருவேளை எந்த பண நெருக்கடியில் இருந்தாலும் அதிலிருந்து தீவிரமாய் கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறபடியால் நன்றி ஆண்டவரே. என்னுடைய லைஃப் இவ்வளவுதானா, என்னுடைய லைஃப் ஸ்பேன் முடிந்து போயிற்று, இதுதான் என் முடிவுன்னு நினைத்து அநேகர் கண்ணீரோடு நான் ஏதாவது செய்தாவது என்னுடைய ஜீவனை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று அவ்வளோ ஒரு சோர்வோடு பார்த்து கொண்டிருக்கிறதான பிள்ளை பார்த்து ஆண்டவரே நீங்க நல்ல வார்த்தையை சொன்னீங்க. நீ சாவதில்லை என்று சொன்னீங்கப்பா. இதே பிரச்சனையில நீ சாவதில்லை, இதே பலவீனத்துல நீ சாவதில்லை என்று சொன்னீங்க ஆண்டவரே. கர்த்தர் சீக்கிரமாய் ஆண்டவரே ஒரு புதிய ஜீவனை கொடுத்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்த போறபடியால் நன்றி ஆண்டவரே. கடந்த ஆண்டு வந்ததான் எல்லா குறைகள் ஆண்டவரே, இந்த ஆண்டு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க போறீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் பிடித்து கொண்டு ஆண்டவரே இதோ நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே எங்க வியூவர்ஸை கர்த்தர் அப்படியே நீங்க நடத்துங்கப்பா. ஏதோ பை சான்ஸ்
இந்த கூட்டத்தில் இந்த ஜெபத்தில் நான் உட்கார்ந்துருக்கிறேன் ஆண்டவரே, ஒருவேளை அவங்க நினைத்தாலும் ஆண்டவரே, கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்தார், கர்த்தர் என்னோடு பேசினார், கர்த்தர் எனக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தந்தார் என்று சொல்லியப்பா, உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட இருந்து சாட்சிகள் கேட்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. Gospel Ministry, 9th Main Mariappanapalaya, Maldi Road, Bangalore 23. Sunday worship at 9 a.m. and 6 p.m. எங்கள் விலாசம் இம்மானுவேல் சுவிசேஷ ஊழியங்கள் 9வது மெயின் மாரியப்பனபாளையா, மாகடி ரோட், பெங்களூர் 23. ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனை காலை 9 மணிக்கும் மற்றும் மாலை 6 மணிக்கும். தொடர்புக்கு 9731164678. Contact us at 973-1164-678. God bless you.